வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சருடன் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக வேட்பாளர் இறுதி செய்வது குறித்து ஆலோசித்ததாக தகவல். மாயமான சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல், பொதுமக்கள் மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. கொடியேற்றத்தின் போது முறிந்து விழுந்த கொடிமரம், காரைக்காலில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக போட்டியிட உள்ள நிலையில் புதுச்சேரி வந்துள்ள மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் என புதுச்சேரியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்திருந்தார். மேலும் வேட்பாளர் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெறக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா ஆகியோர் புதுச்சேரி வந்தனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் தங்கியிருந்த அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். ஆலோசனையில் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் மாயமான 9 வயது சிறுமியை 2 நாட்கள் ஆகியும் கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் நாராயணன், இவரது மனைவி மைதிலி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் 2வது மகளான ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஆர்த்தி அவரது வீட்டருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அவர் காணாமல் போனார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காணாமல் போன சிறுமியை தற்போது வரை கண்டுபிடிக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள், உறவினர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் முத்தியால்பேட்டை திருக்குறள் மணிக்கூண்டு அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தேடப்பட்டு வரும் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தேடி வரும் நிலையில் இவ்விவகாரத்தில் இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலை அருகே மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தின் போது செயல்படாத திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர்.
விடியா தமிழக திமுக ஆட்சியிலும் புதுச்சேரி கஞ்சா கிடைக்குது, விதவிதமாய் போதைப் பொருள் கிடைக்குது, மாறி போச்சு தமிழ்நாடும் புதுச்சேரியும் மாறி போச்சு. போதைப் பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி அமைப்பு பிரிவின் விசாரணை புதுச்சேரியில் வேண்டும். புதுச்சேரியில் இன்றைக்கு இதே நிலைமை தான் இருக்குது. இங்கேயும் தங்கு தடை இல்லாமல் கஞ்சா விற்பனை, குட்கா விற்பனை, ஆன்ஸ் விற்பனை, ப்ரௌன் சுகர் விற்பனை, இந்த ஸ்டாம்பு 5000 ஒரு ஸ்டாம்பு இந்த நாக்கு வச்சு 5 மணி நேரம் பறக்கிறானுங்க. இதெல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனாலும் இதில் முழுமையாக காவல்துறையுடைய செயல்பாடு இல்லை. இது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் யாராக இருந்தாலும் டிஜிபி, கலெக்டர், தலைமைச் செயலருடைய கூட்டத்தை கூட்டி இது எங்கேருந்து வருது, யார் விற்பனை செய்யறது, என்ன இருக்குது, இதனுடைய பின்பலம் என்ன, மின்பலம் என்ன, இதெல்லாம் உடனடியாக கண்டு செய்து ஒரு போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கும், இந்த குட்கா விற்பனை தடுப்பதற்கும், போதை ஸ்டாம்ப் பொருள் விற்பனை தடுப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டோம். அதிமுக வரும் மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் நிற்கும் வேட்பாளருக்கு புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவளிக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மாநில செயலாளர் சலீம், மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்டமன்றம் அருகே பெண்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வரும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி தொகுதிக்கு ஒதுக்கும் வேட்பாளருக்கு புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவளித்து அவரது வெற்றிக்கு பாடுபடும் எனவும் புதுச்சேரி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி கட்சி தொடங்கிய முதல்வர் ரங்கசாமி மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் மக்களவை உறுப்பினர் இடத்தை முதல்வர் ரங்கசாமி பாஜகவிற்கு தாரை வார்த்து கொடுத்துள்ளார். இது முரண்பாடான கொள்கை கூட்டணி. ஏனெனில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரமாட்டேன் என திட்டவட்டமாக கூறும் பாஜக புதுச்சேரியில் போட்டியிட தகுதியில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இங்கே இருக்கிறது. அதற்காக அரசியல் ரீதியாக இந்தியா கூட்டணி வேட்பாளரை புதுச்சேரியில் வெற்றி பெறுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் பலமாக, அமைப்பு பலமாக இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மும்முரமாக இறங்கி தேர்தல் பணியாற்றி இந்த பிஜேபி மக்களை வஞ்சித்த பிஜேபிக்கு ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. திருநள்ளாற்றில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றத்தின் போது கொடிமரம் முறிந்து விழுந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாற்றில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கொடியேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து கொண்டிருந்த போது கொடிமரம் திடீரென முறிந்து விழுந்தது. உடனடியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்து பின்பு கொடிமரம் சரி செய்யப்பட்டு கொடியேற்றம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்து கோயில் நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்காலில் உள்ள தக்கலூர் வழிக்கரை அம்மன் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் புகழ்பெற்ற தக்கலூர் வழிக்கரை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். திருநள்ளாறு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வழிக்கரை அம்மன் ஆலயத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கேயே சமைத்து ஓய்வெடுத்து பின்னர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்கின்றனர்.
இந்த கோவில் தனியாருக்கு சொந்தமானது என்பதால் இக்கோவிலில் வரும் வருவாயை அந்த தனிநபர் எடுத்துக்கொள்வதாகவும் 40 ஆண்டுகளாக இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை எனவும், எனவே புதுச்சேரி அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் இப்பிரச்சனையில் தலையிட்டு வழிக்கரை அம்மன் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் திடீரென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது கோயிலை புனரமைக்க வேண்டும், கோவிலுக்கு விரைவாக கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும், கோயிலை பராமரிக்காமல் உள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கோவில் அருகே போராட்டம் நடத்த முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில், FCI குடோன் சாலை மற்றும் திருபுவனை சின்னப்பட்டு மீனாட்சி நகர் உட்புற சாலைகள் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் 36,42,212 ரூபாய் மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மான்குளம் மற்றும் காளிகோவில் சாலைகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் 24,23,493 ரூபாய் மதிப்பீட்டிலும், PS பாளையம் கே குச்சிபாளையம் இடைப்பட்ட பம்பை ஆற்று பாலத்தின் கைப்பிடி சுவரை புனரமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 4,43,000 மதிப்பீட்டிலும், மேலும் பெட்ரோல் பங்கிலிருந்து மேம்பாலம் முடியும் வரை ரூபாய் 6,50,000 மதிப்பீட்டிலும் LED விளக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜையும், தொடர்ந்து வம்புப்பட்டு நெற்குணம் பாதையை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் 30,11,900 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காரைக்காலில் மாநில அளவில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்பேத்கர் உள் விளையாட்டு அரங்கில் அர்ஜுனா விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, மாஹே, ஏனாம், காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரியைச் சேர்ந்த மாணவ, மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த வில்வித்தை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். Under 17 girls, Rico. புதுவை கோரிமேடு சார்க் ஃபோக்கஸ் ஃபுட்பால் அகாடமி சார்பில் கால்பந்து போட்டி காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் கடந்த 2 நாட்கள் நடந்தது. இதில் 8, 10, 12, 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் 62 அணிகளை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடந்தது. விழாவிற்கு அகாடமியின் நிர்வாகி செந்தில்குமார் தலைமை தாங்கினார். நிறுவனர் செல்வின் துரை முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கால்பந்தாட்ட மூத்த பயிற்சியாளர் மைக்கேல் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணியின் வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் அகாடமி நிர்வாகிகள் நந்தகோபால், விஜய் பிரபு, மதன் மூக்கையா மற்றும் பயிற்சியாளர்கள், வீரர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
மத்திய அமைச்சருடன் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக வேட்பாளர் இறுதி செய்வது குறித்து ஆலோசித்ததாக தகவல். மாயமான சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல், பொதுமக்கள் மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. கொடியேற்றத்தின் போது முறிந்து விழுந்த கொடிமரம், காரைக்காலில் பரபரப்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.